Use our headphones for better experience. ஸ்கூல்ல ஒரு பையன் அமைதியா யார்கிட்டயும் பேசாம படிப்பாளி மாதிரி இருக்கான். ஆனா ஸ்கூலுக்கு வெளியே அவனோட லைஃப் வந்து வேற. இன்னொரு சைடுல பாப்புலரா இருக்க பொண்ணு, ஆனா அவளுக்கும் ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்றாங்க. அதனால அவங்க லைஃபே மாறி போகுது. இந்த ஸ்டோரி யூசுவல் லவ் ஸ்டோரி இல்ல, இது ரொம்ப ரியலா நம்ம லைஃப்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வெல்கம் டு ஹோரிமியா. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம சீரிஸோட ஹீரோயின் ஹோரியை தான் கட்டுறாங்க. அவ வந்து ஸ்கூல்லயே ரொம்ப பாப்புலரான பொண்ணு. எல்லார்கிட்ட கைண்டா நடந்துப்பா, ஜாலியா பேசுவா. கிளாஸஸ்ல முடிஞ்ச அப்புறம் ஹோரியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லோ முடி வச்ச பொண்ணு வந்து கேக்குறா, ஹோரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து உன் நம்பர் கேட்டா நான் கொடுக்குவான்னு. என்கிட்ட வந்து நேரடியா பேசி நம்பர் கேட்க பயப்படுறவனுக்குலாம் என் நம்பரை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப டோருன்ற ஒரு பையன் வந்து என்கிட்ட கரோக்கிக்கான டிக்கெட் இருக்கு, நம்ம போலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். என்ன ஹோரி நம்ம போலாமான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து எஞ்சிப்பா. அப்ப அவளோட போன் வந்து கீழே விழும். அப்ப ஒரு பையன் வந்து அவளோட போன் எடுத்துட்டு, இந்தாங்க உங்க போன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. அவன் பேரு மியாமுரா. அவன் போன அப்புறம் ஹோரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப சோகத்துல இருக்க பையன் மாதிரி இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அனிமே பொம்மைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா டோரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் யார்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டான்னு சொல்லிட்டு டோரு சொல்லுவான். ஹோரி வந்து அவன் போன்ல டைம் பாக்குற, அதை பார்த்தோன்னே நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போவா. தினமும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோரு வந்து சொல்லுவான். அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அதனால தான் சீக்கிரமா போறான்னு சொல்லிட்டு எலுமுடி பொண்ணு வந்து சொல்லுவா. டோரு ஷாக் ஆயிட்டு என்னமா சொல்லிட்டு இருக்கா, அது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்பா. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும், அவ ரொம்ப பாப்புலர்ல, கண்டிப்பா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவா. பார்த்தா நம்ம தலைவி வீட்டுக்கு கூட்டி போயிட்டு ஒரு கொண்டே ஒண்ணு போட்டு அவிஷன் மாறா. வேலை வேலைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கும் நான் வரதுக்கு லேட் ஆகுமா, நீயே சமைச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இவ போயிட்டு அவ தம்பி சோட்டாவை கிண்டர் கார்ல இருந்து கூட்டிட்டு வரா. நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவ வயசுல இருக்க பொண்ணுங்களா ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத பார்த்து ஏக்கமா வரா. அப்புறம் அவ தம்பி கிட்ட இன்னைக்கு டின்னர் ஹாம்பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ இவ்வளவு ஒருத்தர் நோட் பண்ணுவான். அடுத்த நாள் காட்டுறாங்க, ஹோரி வந்து வீட்டுல இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா வந்து கூப்பிடறா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறா. பார்த்தா சோட்டாவோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஓடி போயிட்டு அதை தொடச்சு விட்டுட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க பையன் வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவ இங்க நின்னுட்டு இருக்கத நான் பார்க்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா. சரி போலான்னு சொல்லிட்டு அந்த பையன் போகும்போது சோட்டா வந்து அவனோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறான். அதை பார்த்து ஓரி வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து சொல்றான், சோட்டாவை வந்து நாய் துரத்துச்சு, அதனால அவன் கீழே விட்டான்னு. உன்னோட தம்பி வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ரொம்ப நன்றி, நீங்க சொன்னது கரெக்ட் தான், அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அப்புறம் அந்த பையன் வந்து சொல்றான், நீ குழந்தையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இவ்வளவு விஷயம் பண்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹோரின்னு. அதை கேட்ட உடனே ஹோரி வந்து ஷாக் ஆவற. எதுக்கு ஷாக் ஆவற, நீ தானே ஹோரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா உனக்கு எப்படி என் பேர் தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேட்பா. என்னம்மா கலாய்க்கிறியா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான், நான் தான் மியா முரான்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹோரி வந்து ஊருக்கே கேட்கிற மாதிரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அடுத்த நாள் ஹோரி ஸ்கூல்ல காமெடியா மூஞ்சி வச்சுக்கிட்டு மியா முராவை பார்த்துட்டு கண்டிப்பா இவன் அவனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த எல்லோ முடி பொண்ணு வந்து என் வாழ்க்கையில இந்த மாதிரி கேவலமான ரியாக்ஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹோரி இதெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா மியாமுரு கிட்ட போயிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. ஹோரி வந்து மியாமுருவா அவளோட வீட்டுக்கு வந்து கூப்பிடுறா. எதுக்காகனா சோட்டா வந்து அவனை டாக் கிட்ட இருந்து காப்பாத்தின அண்ணன் கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பா. அதுக்காக தான் மியாமுரா வந்து சொல்லுவா, நீ என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹோரி, நேத்து நடந்த விஷயத்துல இருந்து நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஹோரி வந்து கேட்பா, நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சியான்னு. மியாமுராவும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் போய் சொல்ல விரும்பல, நேத்து நடந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும். உன்னோட வேற சைடு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் நானும் வீட்டுல ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அதை கேட்ட மியாமுரா வந்து வெக்கப்பட்டு இருப்பா. எதுக்காகடா இப்ப வெக்கப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேட்பா. ஒன்னும் இல்ல, தப்பா நினைக்காது, என்கிட்ட இந்த மாதிரி யாரும் பேசுனது இல்ல, அதனால தான் சொல்லிட்டு சொல்லுவான். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். உன்னோட ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு, நீ ஹேர் கட் பண்ணிட்டு கண்ணாடி எடுத்துட்டு நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. நான் நிறைய பியர்சிங் பண்ணதுனால என்னோட ஹேரை வச்சுதான் அதை மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். மியாமுரா என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து அவனை பத்தி நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, அவனுக்கு மாங்காய் பிடிக்கும், ஆனா பொம்மைலாம் பிடிக்காது. அவங்க ஃபேமிலி வந்து கேக் ஷாப் வச்சிருப்பாங்க. அவன் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவன் காதுல பின்னு வச்சு குத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் படிப்புலயும் மொக்க. மியாமுரா வந்து ஹோரியோட மார்க்க பார்த்துட்டு நீ பெரிய டாப்பர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹோரி வந்து சொல்லுவா, ஆச்சரியம் என்னன்னா அமைதியா சோடா புடி போட்டுட்டு இருக்க ஒரு பையன் வந்து டாப்பரா இல்ல, ஏமா அமைதியா சோடா புடி போட்டுட்டு இருந்தா டாப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். ஹோரி வந்து சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. என்ன பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து கிட்ட வந்து கேக்குறான். எக்ஸ்லாம் சேல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மியாமுராவோட கண்ணை வந்து பாப்பா. அவனோட ஹைலைஷஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. ஆனா சேல்ஸ் 4 மணி வரையும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, உன்னால போய் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து கேட்பான். ஹோரி வந்து சொல்றா, அதெல்லாம் நான் வாங்கிடுவேன், கமிட்டி மீட்டிங் குறுக்கல வராம இருந்தா சரி. எனக்கு நம்ம நினைச்சது நடந்திருக்கு, பார்த்தா ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் கமிட்டி மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் முட்டையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மியாமுராக்கு ஒரு மெசேஜ் போட்டு மீட்டிங்காக ஓடுறா. எல்லாத்தையும் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பா. எனது நானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அச்சோ சேல்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்ல போலான்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடும் போது டையர் லூஸ் பண்றான். அவன் கண்ணாடி எடுக்கிறான், அதுக்கப்புறம் கோட்டையும் ரிமூவ் பண்றான். டக்குன்னு அந்த கம்பியை பூச்சி மாசா ஜம்ப் பண்றான். அதை வந்து அந்த எல்லோ முடி பொண்ணு வந்து பாத்துருவா. அட கொஞ்சம் ஓரமா
போமா முட்டைக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடுவான். யாரா இவன்? சரி முட்டைக்கான நேரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்புறம் நைட்டு ஹோரிமியோட வீட்ல வந்து காட்டுறாங்க. மியாமோரா வந்து இதுக்கு மேல நான் என் வாழ்க்கையில சேல்ஸ்க்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கும்போது என்ன வந்து ஒரு பொண்ணு பாத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேட்பா. உன் கூட இருப்பால யூகின்ற பொண்ணு, அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஹோரிமியாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உன்னை இந்த மாதிரி இருக்கும்போது அவ பார்த்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு மியாமோரவும் சொல்றான். அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹோரி மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கா. ஹோரி வந்து சொல்றா, நான் கொஞ்சம் சுயநலமா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் என்ன தவிர உன்னை இந்த மாதிரி யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சரி விடு அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஹோரி, நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்னோட இந்த சைடு நான் மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நீ சமைக்கிறது, கோவப்படுறது, அதுக்கப்புறம் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கும் உன்னை இந்த மாதிரி யாரும் பார்க்கறதுல விருப்பம் இல்ல. இது எனக்கு பிடிச்சிருக்கு. உன் கூட ஸ்பெண்ட் பண்ற இந்த மூமெண்ட்ல என்னோட மட்டும் தான் சொல்லிட்டு சொல்லுவான். அதை ஹோரி கேட்டுட்டு, நான் உன்னை 10 செகண்ட் முன்னாடியே வாய மூட சொன்னலன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வச்சு அவன் வாயிலே குத்துவா. அப்புறம் ஹோரி வந்து யோசிக்கிறான், அவன் எப்படி இந்த மாதிரி விஷயத்த நேரடியா சொல்லுவான், அவன் சரியான முட்டாள்னு. அப்புறம் ஹோரி வந்து, நீ முட்டாள், நீ முட்டாள், நீ ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோட்டா வந்து சொல்றா, அவ முட்டாள்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சானா சொல்லிட்டே இருப்பான்னு. அதுக்கேத்த மாதிரியே ஹோரி வந்து முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கா. ஹோரி, நான் சொல்றது கேளு. நீ ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா இந்த மாதிரி கோவப்பட்டு நீ நார்மலா இருக்கிறது பார்க்கவே கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹோரி வந்து நினைக்கிறா, எல்லாருக்கும் ரகசியமான முகம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், எது எப்படியோ எங்க ரகசியமான முகத்தை நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு. அடுத்த நாள் ஸ்கூல்ல மியாமோரோ வந்து வெயில் வேற அதிகமாயிட்டே இருக்கு, இந்த கோட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு ஹோரியும் சொல்லுவா. கட் பண்ண ஹோரி வந்து சமைச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து மியாமோரோ வந்து ஹோரி கிட்ட வந்து, நான் காலி, நாளைக்கு வர நான் எப்படி ஸ்விம்மிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஸ்விம்மிங் பண்றதுல என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேட்பா. ஸ்விம்மிங் தான் ரொம்ப மோசமானது, அது மூலியமா எல்லாத்தையும் பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். எதை பத்திடா பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா. பார்த்தா பைப்புல உடம்பு ஃபுல்லா டாட்டு போட்டிருக்கா. உன்ன மாதிரி முட்டாள நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து ஷாக் ஆவா. அப்புறம் ஸ்கூல்ல வந்து ஹோரியும் மியாமரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ ஸ்விம்மிங்ல வந்து கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பேசுறத ஹோரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. டோரு வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவான். அப்புறம் ரெண்டு பசங்க ஹோரி கிட்ட வந்து நோட்ஸ் கேக்குறாங்க. சரி எடுத்து தரலான்னு சொல்லிட்டு ஹோரி வந்து போவா. டோரு வந்து மியாமரு கிட்ட வந்து கேக்குறான், நீயும் ஹோரியும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியாமரு வந்து சொல்லுவான். ஹோரியோ எல்லோ முடி பொண்ணு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நீங்க போங்க, நாங்க பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டோரு, எனக்கு இப்பதான் புரியுது, உனக்கு ஹோரி மேல கிரஷ் இருக்கான்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து கேட்பான். அது கேட்ட உடனே டோரு வந்து ஷாக் ஆயிட்டு, ஆமா எனக்கு அவ மேல கிரஷ் இருக்கு, என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மியாமுரா வந்து ஷாக் ஆயிட்டு, நான் சும்மா விளையாட்டு கேட்டேன்ப்பா, ஆனா அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவசரப்பட்டு உளறிட்டுமேன்னு சொல்லிட்டு டோரு வந்து யோசிக்கிறான். ஓ, அதனால தான் நான் அவகிட்ட பேசும்போது நீ முறைச்சிட்டே இருந்தியா, எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து சொல்லுவான். அப்ப பச்சை கலர்ல முடி வச்சிருக்கவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துட்டு, பீக்கு டைம் ஆயிடுச்சு, ஒழுங்கா வந்து சேருங்கடான்னு சொல்லிட்டு போவான். ரெண்டு பேரும் போயிட்டு பீக்கான ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டோரு வந்து கேக்குறான், இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே, குளிர்காலத்துல போட வேண்டிய ட்ரெஸ்ல எதுக்குடா வெயில் காலத்துல போட்டு திரியன்னு சொல்லிட்டு கேட்பான். அது என்னன்னா, எனக்கு குளிருது, அதனால தான் இதை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து சொல்லுவான். அப்புறம் எதுக்கு உனக்கு வேத்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டோரு வந்து கேக்குறான். மியாமுரா வந்து சொல்லுவா, என்ன ட்ரெஸ் இல்லாம ஹோரி மட்டும் தான் பாத்திருக்கா, அவளுக்கு அப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, அவ ஏன்டா உன்ன ட்ரெஸ் இல்லாம பார்த்தான்னு சொல்லிட்டு டோரு வந்து கேக்குறான். இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமா இருக்கணும், டீச்சர் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டோரு வந்து சொல்றான். உன்னை நம்பி நான் இதை காட்டுறேன், சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். அதை பார்த்து டோரு ஷாக் ஆயிட்டு, என்னடா பேப்பர்ல போட வேண்டிய கோடு எல்லாம் உடம்புல போட்டு வச்சிருக்க, இதெல்லாம் உண்மையா பொய்யாடா, இவ்வளவு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். என்னடா வெளியே பார்க்க ஒண்ணும் தெரியாது, பாப்பா மாதிரி இருந்துட்டு உள்ள இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா அவனை உத்து பார்க்கும் போதுதான் தெரியுது, அவன் கொஞ்சம் அழகா தான் இருக்கான், ஆனா முடிதான் கொஞ்சம் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு முடிய விலைக்கு பாப்பான். இந்த மூஞ்சியா ஓரிக்க பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அவன் காதுல ஓட்ட இருக்குது பாப்பா, என்னடா பியர்சிங்கும் பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு கத்துவான். கட் பண்ணா பீக்கு போவாம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னோட ரகசியத்தெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு டோர் வந்து சொல்லுவான். ஆனா எப்படி திடீர்னு நீயும் ஓரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து சொல்லுவான். அப்படின்னா நான் ஓரியை ப்ரப்போஸ் பண்றதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, ஓரி வந்து எல்லார்கிட்டயும் நல்ல விதமா தானே பேசுவா, அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கா, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். யூகி வந்து, டே டோரு, எதுக்காகடா பிஏ ஸ்கிப் பண்ண, உன்னால உன்னோட குப்பையெல்லாம் நான் கிளீன் பண்ண வேண்டியதா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு வச்சிட்டு இருப்பா. ஓரியும் மியாமுரவும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓரி வந்து கேக்குறா, நீயும் டோருவும் தனியா இருந்தீங்களா, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவளோட முகத்தை பார்த்து கூட பேசாம வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே போயிட்டு, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேக்குறா. டோரு வந்து ஹோரி கிட்ட, நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு போவான். இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்ல போவா. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் சொட்டாவை போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ அவன் கிட்ட போய் பேசி ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவான். கட் பண்ண ஹோரியும் டோருவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டலாம். மியாமுரா வந்து வீட்ல சோட்டா கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். அப்ப கதவு திறக்கிற சவுண்ட் வந்து கேக்குது. அக்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா வந்து ஓடி போறா. மியாமுரா வந்து யோசிக்கிறா, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தனியா நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோரி கோவத்தோட மியாமுரா கிட்ட வந்து, உங்ககிட்ட நான் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. டோரு வந்து என் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னியா, அது
மட்டும் இல்லாம நான் எல்லார்கிட்ட நடந்துக்கிற மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னல, அவன் உன்கிட்ட வேற எதுவும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து கேட்பான். ஹோரி வந்து சொல்லுவா, நான் இப்ப நம்ம 2 பேரும் பத்தி பேசிட்டு இருக்கேன், அவனை இழுக்காதன்னு சொல்லிட்டு சொல்லுவா. என் மூஞ்ச பார்த்து சொல்லு, நீ அந்த மாதிரி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா நான் சொன்னேன் சொல்லிட்டு மியாமுரா வந்து சொல்றான். அப்ப இவ்வளவு நாளா நீ இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேக்குறா. இல்ல ஹோரி, நான் ரொம்ப போரிங்கான பர்சன், எப்பவுமே சோகமா அமைதியா இருப்பேன். என்ன மாதிரி ஒருத்தனால உன்னோட மரியாதை வந்து கெடக்கூடாது. நீ என்ன வீட்டுக்கு கூப்பிடும் போது ஒரு சில டைம் யோசிச்சிருக்கேன், எதுக்காக என்ன வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ஹோரி வந்து அல ஸ்டார்ட் பண்றா. நீ எதுக்கு என்னோட ரெப்புடேஷன் பத்தி கவலைப்படுற, எதையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டியா, நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு நீயா உன்னை பேசுற, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுற வெள்ள வச்சுக்காத லூசு பையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மியாமுரா வந்து சொல்றான். நீ சொன்னதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு செம்ம கோவம் வருதுன்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி கொடுக்குறா. எரிமலை எப்படி போய்க்கும்னு சொல்லிட்டு ஹோரி வந்து நெருப்பா மாறி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கியா, நீ வரலனா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, நான் செஞ்ச சாப்பாடுலாம் யார் சாப்பிடுவா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ அதர் அளவுக்கு சம்மாடி அடிக்கிறா. வாங்கின அடிக்கு அவன் அழுவான்னு பார்த்தா இவ அழுதுட்டு இருக்கா. டோரு வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணான் ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவா. எதுக்காக அந்த மாதிரி சொன்னா, அவன் ரொம்ப ஸ்வீட்டானவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாமர வந்து சொல்றான். ஹோரி வந்து சொல்றா, என்னடா ஒரு பையனை பார்த்து ஸ்வீட்னு சொல்லிட்டு சொல்ற, பேசாம நீ அவனை லவ் பண்றேன்னு, அது கடைசி வரைக்கும் நிலைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மியாமர வந்து சொல்லுவான். நான் சும்மா கலாய்ச்சா நீ என்னடா சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்றா. அடுத்த நாள் மியாமர வந்து ஷோரா கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப டோரோ வந்து சோகமான மூஞ்சி வச்சு நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். மியாமர வந்து டோரோ கிட்ட போயிட்டு, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, கிரஷ் தோல்வியில சகஜம், நான் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ ரொம்ப நல்ல பையனா இருக்குன்னு சொல்லிட்டு டோரோ வந்து அழுதுட்டு இருப்பான். யூகி வந்து கேப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹோரி வந்து சொல்றா, அவன் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு யாருக்கு ப்ரொபோஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யூகி வந்து கேக்குறா. சோ இப்படிதான் ஒரு பாப்புலரான கேர்ளும் ஒரு சைலண்டான பாயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இவங்களுக்கு நடுவுல இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.